நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம திரும்ப வாங்குறது அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கார்டோட இம்பார்ட்டண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பேன் கார்டு வேணும். பேங்க்கில் வந்து 50,000க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு வேணும். நீங்கள் 1,00,000க்கு மேலே வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பேன் கார்டு வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேன் கார்டோட யூஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பேன் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். வேறு வழியே இல்லை. திரும்ப எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தான் வந்து ஒரு பேன் வச்சு தொலைச்சிட்டிங்க, நான் எப்படி திரும்ப அப்ளை பண்ணுறது, வேறு ஒரு நம்பரில் வந்து திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி மிஸ் ஆன பேன் நம்பர்லேயே தான் திரும்ப கிடைக்கும். ஸோ நீங்கள் திரும்பவும் வந்து ரீஅப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பேன் நம்பர், தொலைஞ்ச பேன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் புதுசாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களோ ஸோ எல்லா டீட்டெயில்ஸ்லும் கொடுத்து நீங்கள் பழைய பேன் கார்டையே வந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியார் ஏஜென்சி மூலமாக கூட வந்து நீங்கள் தொலைஞ்ச பேன் கார்டை வந்து உங்களோட நம்பர் சொல்லி கரெக்டான அட்ரஸ், ஏஜ் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட மிஸ் ஆன பேன் கார்டை வந்து வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் வழி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்குனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.